இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த அரம்சை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தருகிற ஆதரவு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. உள்ளபடியே சொல்லணும்னா எங்களுக்கு பெரிய உற்சாகம் தருகிறது. என்னென்ன டாபிக்ஸ் எடுத்தாலும் அந்த டாபிக்ஸினுடைய அந்த முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக உணர்ந்திருக்கிறீங்க. இது எப்படி நாங்கள் சொல்கிறோன்னா, நாங்கள் பேச போகிற இந்த விஷயத்த நீங்கள் நிறைய உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் உங்களுடைய உறவுகள்கிட்டையுமே பகிர்ந்துக்கிறீங்க. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய பள்ளிகளில் இந்த நிகழ்ச்சியை வந்து ஆசிரியர்கள் குறிப்பிட்டு சொல்லணும், ஆசிரியர்கள் இதை வந்து பார்க்குறாங்க. பெற்றோர்கள் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நிலையில் இந்த வளர்நிலையில் இருக்கிற பிறந்ததுலேருந்து, ஏன்னா டாபிக்ஸ்லாம் அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்கோம். இது எல்லாமே பார்க்குற அந்த பெற்றோர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய குழந்தையுடைய வளர்ச்சிக்கு அவங்கள வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் ஃபோனில் பேசுகிறீங்க, இமெயில் அனுப்புகிறீங்க, லெட்டர்ஸ் போடுறீங்க. முடியல. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். எங்களுக்கு இதுதான் தேவை. இதுதான் எங்களுக்கு தருகிற பெரிய உற்சாகம். அடிக்கடி டாக்டரை தான் சொல்லுவாங்க, டாக்டரை சந்திக்கும் போதும் சொன்னாங்க இல்லையா, எப்போல்லாம் அவங்கள பார்க்குறாங்களோ அப்போல்லாம் வந்து இதை அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்களாம், டாக்டர் அந்த டாபிக் சூப்பர், இந்த விஷயம் நல்லா இருக்குன்னு. நாங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், இங்கே வந்திருக்கிறவங்கள்ட்டே அதான் சொல்கிறோம், பார்த்துட்டு இருக்கவங்களும் அதான் சொல்கிறோம். அரம்சை அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் இருக்க அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு லெசன் மாதிரி. இது ஒரு பாடம். நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் 4 வாரம், சில இடங்களில் 5 வாரம்லாம் போகும். நீங்கள் இதை வந்து ஒரு லெசன் மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும். ஒருவேளை நீங்கள் பார்க்க முடியல, ஐயோ இந்த விஷயத்தை நான் மிஸ் பண்ணுறேன்னா கவலையப்படாதீங்க. இது நம்ம மாதா தொலைக்காட்சி யூடியூப் சேனல்லையும் நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் யூடியூப் சேனல்லையும் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் எப்போ வேணால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்களை அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நிச்சயமாக ஒரு பெரிய நமக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம், கற்றுக்கொள்வதற்கான விஷயம். ஒருவேளை இதை நான் தெரிஞ்சுட்டு இதை போய் நான் வெளியே சொல்லணுன்னா கூட நீங்கள் அதை படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அழகாக ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும். அதனால் தொடர்ந்து நீங்கள் அதை பாருங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி போன வாரம் நாம் என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போ நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை, அவங்க குழந்தை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, எப்படி இருக்கு உங்களுக்கு? அது பாஸ்ட் 3 months வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு எனக்கு. நம்ம குழந்தைங்க என்ன பேசியிருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. புஷ்பத்தா கற்றுக்கிட்டோம், நாங்கள் நினச்சதும் நடந்துச்சு. அம்மா வேலை செஞ்சுப்பா, அப்பா ஆஃபீஸில் போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா இப்போ இருந்து ஆள ஆரம்பிச்சிருவான். அதெல்லாம் அவசரப்பட்டு நம்ம கிட்ட உள்ள புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த கம்ப்ளீஷன் 2 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்ன பேசணும், யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்கன்றதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நாம் தொடர்ச்சியாக இதிலிருந்து நம்ம அப்படியே அடுத்தடுத்து என்னென்னலாம் பேச போகிறோன்றதை தொடர்ந்து பாருங்கள். நாங்க இன்னைக்கு செயின்ட் ஜோசப்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்திருக்கோம், ஒண்டிப்புத்தூர். இங்க இப்போ ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ் கிட்ட நாங்க பேச போறோம். ஒரு குழந்தை வளர்ப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா பேரண்ட்ஸ் சொல்றோம், அம்மா அப்பாவோட மேஜர் ரோல் இருக்கு. அடுத்த ரோல் அப்படிங்கிறது ஸ்கூல். ஸோ ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தாண்டி ஒரு கிண்டர் கார்டன், தட் இஸ் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நபர். அது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம கேர்டேக்கர்ஸ், குழந்தைங்கள பாத்துக்கிறவங்க, டீச்சர்ஸை தவிர அவங்களோட ரோல்ங்கிறது ரொம்ப பெருசு இன் கிண்டர் கார்டன் செக்ஷன் ஸ்பெஷலி. ஸோ அவங்க கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். வாங்க, உங்க பேர் என்ன? ஆக்னஸ். எவ்வளவு வருஷமா நீங்க இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 39. 39 வருஷமா? சூப்பர். ஸோ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரி, உங்களோட 39 வருஷத்துல நீங்க குழந்தைங்களை பார்க்கும்போது உங்களுக்கு இங்க என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு? ஒரு கஷ்டம் இல்லை, இது வரைக்கும் குழந்தை இருந்தாதான் நமக்கு நல்ல ஜாலி, நல்ல லைஃப். ஸோ இப்போ நமக்கு குழந்தைங்க வராங்க இல்லைங்களா, இப்போ புதுசா வராங்க, ப்ரீகேஜி, யூகேஜி எல்லாம் வரும்போது உங்களுக்கு அதுல என்ன குழந்தைங்க இதெல்லாம் கொஞ்சம் வீட்ல இருந்து கத்துக்கிட்டு வந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்? ஒன்றும் நினைக்கவே மாட்டோம். நாங்கள் தான் அம்மா, நாங்கள் தான் அப்பா அப்படின்னு தான் அவங்ககிட்ட சொல்லுவோம். அப்புறம் மடியிலேருந்து உட்காந்துட்டு என்னை தடவி கொடு அப்படின்வாங்க, தூங்க வை. சரி நான் தூங்க வைக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சிரிச்சு பேசுனோம்னா கடைசியில் என்னை வடிவேலுன்னு வச்சிருவாங்க. வடிவேல் பாட்டி வருது அப்படின்னு சொல்லுவாங்க என்னைய. உங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களோட? ஏதாவது ஒரு விஷயம் நீங்க என்ன பண்றீங்க அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா வர மாதிரி என்ன? எனக்கு வந்து நான் ஏதாவது இங்கிலீஷ்ல பேசினேன்னு வைங்க, பாட்டி இங்கிலீஷ் பேசுறாங்கன்ட்டு ஒரே ஜாலியாக சிரிப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, தேங்க்யூ. உங்க பேர் என்னம்மா? என் பேர் தனபாக்கியம். எவ்வளவு வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு? 10 வருஷமா பாக்குறேன்.
சரி. நீங்க குழந்தைங்களோட 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க சாப்பாடு குடுக்குறது, தூங்க வைக்கிறது நெறைய விஷயம் நீங்க பண்றீங்க. ஓகே. ஸ்கூலுக்கு வராங்க இல்லைங்களா? புதுசா வராங்க. ப்ரீ கேஜில வராங்க. இந்த விஷயம் அவங்க கொஞ்சம் முன்னாடியே கத்துக்கிட்டு வந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்ற மாரி ஏதாவது இருக்குமா? அந்த குழந்தை டெய்லி வந்தா ஒரு 10 நாளைக்கு அழுகுங்க. விடாம அழுவாங்க. அப்புறம் அதுகள கொஞ்சம் அரவணைச்சு பாதுகாத்தோம்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிருவாங்க. அப்புறம் அந்த ஸ்நாக்ஸு, தண்ணி எதுவும் குடுத்தோம்னா, அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. 12 மணிக்கு பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. கூட்டிட்டு போயிருவாங்க. உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு? அவங்கள பார்த்துக்கிறதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா என்னவா இருக்கும்? எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமானா, அது ஸ்கூலுக்கு வந்தா தான் மனசுக்கு திருப்தியா இருக்கு. அதுகளுக்கு லீவ் விட்டாங்கன்னா, மனசு கொஞ்சம் வெறிச்சோன்னு கிடக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு வந்தா அதுகளுக்கு சாப்பாடு குடுத்து, அதுகளுக்கு வேணுங்கிறத செய்து விட்டோம்னா, எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். இப்ப நம்ம பசங்க ப்ரீ கேஜி உள்ள வராங்க. புதுசா கிளாஸ் வராங்க இல்லைங்களா? அப்ப என்ன ஒரு விஷயம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ? ச்சே இது அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு உங்க மனசுல ஏதாவது ஒண்ணு தோன்ற விஷயம்? அவங்க வந்த உடனே அம்மா, அப்பா கிட்ட போறோம், அம்மா கிட்ட போறோம். கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் அழுகுங்க. அதை நம்ம கொஞ்ச நேரம் அரவணைக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. அப்புறம் அதுக்கு சரியா ஆயிருச்சுங்கன்னா, அதுகளோட பேசறதுக்கு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க் யூ. உங்க பேர் என்ன? நஞ்சமாளுங்க. ஓகே. எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? 6 வருஷமாங்க. உங்க குழந்தைங்கள பார்த்துக்கிறதுல உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு குழந்தைங்க பார்க்குறதே ரொம்ப பிடிக்குங்க. இஷ்டம் தான் குழந்தைகள பார்க்க. ஆனா பேரண்ட்ஸுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட வச்சிடுறோமுங்களா, ஏதோ குணம் அப்போ விளையாட்டுக்கு காமிச்சா அதை சொல்லி இதை சொல்லி அது சாப்பிட்டுக்கிறாங்க. மறுநாள் என்ன பண்ணுறாங்க, நிறைய போட்டு குடுத்துட்றாங்க. அப்போ சாப்பிடுன்னு சொல்லும்போது குழந்தைங்க வயிறு வலிக்குதுங்க பாட்டி, வாந்தி வருதுங்க பாட்டி அப்படிங்குதுங்க. அப்போ நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது. சரி எப்படியும் சாப்பிடுங்க தங்கம், அம்மாகிட்ட சொல்லி கம்மியாக போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி குணமா சொல்லி அப்படியே சாப்பிட வச்சுட்டு பாதி குடுத்துட்டுருவோம். பேரண்ட்ஸுக்கு என்னம்மா சாப்பிடவே இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இவங்க நிறைய போட்டு கொடுத்து நாங்கள் என்ன சாமி பண்ண முடியும்? கொடுக்குற அளவுக்கு தானே குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். அதுதான் எங்களுக்கு. வேற எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நிறைய சாப்பாடு குடுத்துடுறாங்க இல்லைங்களா? குழந்தைங்களுக்கு தேவையான அதிகமான அளவு குடுத்துடுறாங்க. அப்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்லைங்களா? ஓகே. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட நான் சொல்ல மாட்டேன், மிஸ்ஸுக்கிட்ட சொல்லுவேன். பேரண்ட்ஸுக்கிட்ட மிஸ்ஸுக்கிட்ட சொல்லுவேன், மிஸ்ஸு வரும் சாப்பிடலைங்க. பரவாயில்லைங்கம்மா நான் சொல்லிக்கிறேன் பேரண்ட்ஸுக்கிட்ட. பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் கம்மியாக போட்டு கொடுங்கன்னு மிஸ்ஸுக்கு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லுவாங்க, நான் செய்ய மாட்டாங்க. சரிங்க. ரொம்ப நன்றி. உங்க பேர் என்ன? குழந்தையம்மா. எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? 10 வருஷமா. குழந்தைங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்ற மாரி இருந்தா என்னவா இருக்கும்? அப்படி ஒண்ணும் கஷ்டப்பட மாட்டேங்க மிஸ். அதெல்லாம் நாங்க குழந்தைகள மெயினா பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோங்க மிஸ். சூப்பர். குழந்தைங்க ஏதாவது ஒரு விஷயம் இது கத்துக்கிட்டு வந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிற மாரி என்னவா இருக்கும்? இந்த பாத்ரூம் போறது, ஸ்கூலுக்கு வந்து அழுவாம இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ். பாத்ரூம் போகும்போது சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆ சொல்லாம போயிடுறாங்க. ஓகே. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க கூட்டிட்டு போய் தான் எல்லாம் கிளீன் பண்ணி ட்ரெஸ் மாத்தி விடுவோங்க மிஸ். ஆமா. அவங்க அப்புறம் கிளாஸ்ல இருந்து ரொம்ப நேரம் மிஸ் ஆயிரும் இல்லையா? அதனால ரொம்ப நேரம் அவனால கிளாஸ்ல கவனிக்க முடிய மாட்டேங்குது இல்லீங்களா? ஓகே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி என்ன பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? நினைக்கிறேன்னா அவங்க பேரண்ட்ஸ்ட்ட கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, பழகி விடுங்க அப்படின்னு அதான் நினைக்கிறேன் மிஸ். வேற. தேங்க் யூ. உங்க பேர் என்னம்மா? தங்கமணி. எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? 1 வருஷமாங்க. உங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம்? இங்க நீங்க வந்து குழந்தைங்கள இவ்வளவு பார்த்துட்டு இருக்கீங்க இல்லீங்களா? உங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து குழந்தைங்கள பார்க்கும்போது? குழந்தைகள பார்க்குறது கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் தாங்க மிஸ். எனக்கு 3 குழந்தைங்க இருக்கிறாங்க. அதனால என் குழந்தைங்க மாரி நான் பார்க்குறது எனக்கு சந்தோஷம் தாங்க. என்ன விஷயம் இது அவங்க கத்துக்கிட்டு வந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாரி சொல்ற மாரி என்ன விஷயம் நல்லா இருக்கும்? அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க. ஆனா இந்த அப்படிலாம் எனக்கு எதுவும் தோணுனது இல்லைங்க மிஸ். எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. நீங்க என்ன ஏதாவது நீங்க பார்த்ததோ, நீங்க இந்த ஒரு விஷயம் மாத்துனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ற மாரி என்னவா இருக்கும்? அதாங்க மிஸ் தூக்கத்துல ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. அதுக்கு பேரண்ட் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வச்சு விடுறது இல்லைங்க. வேற ட்ரெஸ் மாத்தி குடுக்கறக்கு வச்சு விடுறது இல்லைங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க. வேற குழந்தையோடது வாங்கி போட்டோம்னா, அவங்க பேரண்ட் ஏதாவது பேசுவாங்க. அதனால குழந்தைகளுக்கு ஒரு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா 1 ட்ரெஸ் 2 ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா வச்சு விட்டா எனக்கு பிரச்சனை இல்லைங்க மிஸ். இந்த எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வைக்கிறது, அந்த பேக்கை கொஞ்சம் பாத்துக்கிறது, அதெல்லாமே கொஞ்சம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஓகே. வேற என்ன விஷயம் பேரண்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குமே? வேற ஏதாவது விஷயம் இருக்குமா? வேற எதுவும் அந்த மாரியெல்லாம் இல்லைங்க மிஸ். இது ஒண்ணு தாங்க. அப்புறம் சாப்பாடு காலையில சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிங்க, மதியத்துக்கு சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லி நெறைய அமித்தி அமித்தி வச்சு குடுத்துர்றாங்க மிஸ். பாவங்க அந்த குழந்தைக்கு சாப்பிட முடியாம வயித்தெல்லாம் பெரட்டி விட்டு வாந்தி எடுத்துர்றாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பார்த்தா கஷ்டமா இருக்குதுங்க குழந்தைங்க. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிரலாம். சரிங்களா? தேங்க் யூ. உங்க பேர் என்னம்மா? சாந்தி. எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க?
ஐயோ! 25 வருஷம் ஆச்சு. அதுக்கு சில குழந்தைங்க அம்மா அப்பா வந்து விடுறாங்க. சில குழந்தைங்க ஸ்கூல் பஸ்ல தான் வராங்க. நீங்க பஸ்ல போறீங்க இல்லைங்களா? பஸ் டிரைவரோட ஒரு ஆயமா கண்டிப்பா இருக்கணும். அதுதான் கவர்மெண்ட் ரூல்ஸ் இல்லைங்களா? ஒரு அக்காவோ, அம்மாவோ இருக்கணும் இல்லைங்களா? ஸோ நீங்க சொல்லுங்க. நீங்க பஸ்ல போம்போது, நீங்க பசங்கள பிக்கப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஏதாவது கஷ்டம் இருக்குங்களா? கஷ்டம் எதுவும் இல்லைங்க. குழந்தைகள கூப்பிட்றக்கு பேரண்ட்ஸ் அப்பப்போ வரணும். வந்து பத்திரமா கூட்டிட்டு போகணும். நம்ம ரோடு தாண்டி விட முடியாது இல்லைங்களா? குழந்தைங்கங்கிற போது, அவங்க பாதுகாப்பா அவங்க தான் வந்து கூட்டிட்டு போகணும். இப்ப நீங்க போறீங்க. காலைல நீங்க ஸ்கூலுக்கு இப்ப நீங்க ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு நான் 10 பிக்கப் இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்ப நீங்க போய் அங்க நிக்கிறீங்க. சில குழந்தைங்க எல்லாரும் கரெக்ட்டா வந்துடுறாங்களா? லேட் ஆகுறாங்களா? எப்படி ஆகுது? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டா வருவாங்க. அப்போ குழந்தைங்கங்கிற போது நாங்க அனுசரிச்சு கூப்பிட்டு வருவோம். வரும்போது இங்க லேட் ஆயிடுதுலங்க ஸ்கூலுக்கு. சோ கொஞ்சம் லேட் ஆகுது. சில சில குழந்தைங்க லேட்டா வராங்க இல்லைங்களா? சோ அதனால பேரண்ட்ஸ் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து நின்னாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. இல்லைங்களா? வேற ஏதாவது பஸ்ல வரும்போது குழந்தைங்களுக்கு வேற ஏதாவது கஷ்டமோ, டிஃபிகல்ட்டி ஏதாவது இருக்குங்களா? அந்த மாரியெல்லாம் எதுவும் இல்லைங்க. குழந்தைங்க ஜாலியா வராங்களா பஸ்ல? ஜாலியா வரும். ஜாலியா வரும். குழந்தைங்கள பத்தி உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? குழந்தைங்க நல்லா நம்ம சொல்றத கேட்டு அன்பா நல்லா இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்ல. சோ நம்ம இதுவரைக்கும் கேட்டோம். நம்ம கேர்டேக்கர்ஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்றாங்க நம்ம குழந்தைங்களோட. சோ எது கொஞ்சம் விஷயம்ங்கிறது ஒரு பேரண்டா நம்ம சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களே கொஞ்சம் உங்களுக்கு ஐடியாஸ் குடுத்துருக்காங்க. சோ அத பத்தி நம்ம யோசிப்போம். நம்ம இன்னும் கொஞ்சம் பேசுவோம் வாங்க. குறிப்பா சொல்லணும்னா, குழந்தைகளா எப்படி, நான் எதுக்குடா அங்க போறேன், ப்ளே ஸ்கூல் போறேன் அப்படின்னா, நான் விளையாட போறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போறேன் அப்படின்ற அந்த எண்ணம் அதிகமா இருக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இங்க சில பெற்றோர்கள் சொன்னாங்க, கிளப்பி விடுறதுல பெரும் பாடா இருக்குது. பைய எடுத்து வச்சாலே அவன் வந்து ஏதோ பெல் அடிச்ச மாரி அவன் ஃபீல் பண்றான், ஓடுறான், ஒளிஞ்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி. பட் பெரும்பாலான குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு சூழ்நிலையிலிருந்து அங்க ஒரு விளையாட்டு சூழ்நிலைக்கு போணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதுதான் இந்த இன்டர்வியூல கூட குழந்தைங்க எதார்த்தமா பேசுனத பதிவு பண்ணியிருக்கிறோம். ஓகே. அப்ப அந்த குழந்தைங்க எந்த எதிர்பார்ப்புல அங்க உள்ள போறாங்க? அப்ப அந்த இடத்துல அந்த குழந்தைகள் என்னென்ன செய்றாங்க? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து அங்க இருக்கிற ஆசிரியர்கள், கேர்டேக்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்கு? அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சவாலா நினைச்சிட்டு இருக்கிறாங்க? இதெல்லாம் சொல்லிடுறாய்ங்க. ஆனா இங்க வந்தா தான் எங்களுக்கு தெரியுது நாங்க படுற பாடு அப்படின்னு சொல்லி. உங்கள்ட்ட கேள்வி என்னன்னா, இப்படி ஆசையா ஓடி வர குழந்தைகள் ஓகே சொல்றாங்க அங்க விளையாட வரோம்னு சொல்லி. பட் இவங்க பேசின விதத்துல இருந்து பார்க்கும்போது ஏதோ கரிக்குலம் செட்டப்ஸ் அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய அந்த 3.5 வயசு குழந்தைக்கு ஈவன் எல்கேஜினா கூட அதிகமான ஒரு கரிக்குலம் பேஸ்டா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குது. இது குற்றச்சாட்டு கிடையாது. சரி, இன்னைக்கு காலப்போக்கில் நம்ம கொஞ்சம் வேற மாதிரி வளர்ந்து போயிட்டு இருக்கிறோன்றது ஒன்று. டாக்டர் சொன்ன மாதிரி சிஸ்டம் வந்து நம்மளை வந்து அது கேட்குது. இப்படியான குழந்தைங்களுக்கு எனக்கு கொடுன்னு சொல்லி நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் கேட்குது. அதுக்கு முன் தயாரிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கிற சூழ்நிலை இருக்குது. என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் சவாலாக எதிர்நோக்கிறீங்க? ஒரு குழந்தை உங்கள்கிட்ட வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய அப்பா இது முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க? சார் அவங்கள சாப்பிட வைக்கிறது ஒரு சவாலா யா நினைக்கிறோம். ஓகே ஓகே. சில குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் சாப்பிட வைக்க வேண்டியதா இருக்கு. நல்லா படிக்கும், கேட்குறதெல்லாம் சொல்லும், ஆனால் சாப்பிட்றது சிக்கலா இருக்கு. ஓகே. என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் சவாலாக எதிர்நோக்கிறீங்க? ஒரு குழந்தை உங்கள்கிட்ட வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய அப்பா இது முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு கிட்ட உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஒரு நீங்க பிளேஸ்ல விடுங்க, உட்காரவே சாப்பிட வைக்கலாம் மாட்டாங்க. விடுங்க. முதல்ல உட்கார வைக்க முடியலங்க என்னால. ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியலங்க. ஒரு செகண்ட் உட்கார மாட்டாங்க. அ, அ, அ. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ரோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் ஏமாந்தா வெளியில போயிடுவாங்க. அது பெரிய ப்ராப்ளம். ஆமா. ரெஸ்ட் ரூம் போவாங்க, வரவே மாட்டாங்க. அவனோட பேக்ல நம்ம எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணும். ம், ம், ம். அப்பதான் நம்ம கண்ட்ரோலுக்கு வருவாங்க. இல்லன்னா உங்கள மெயின்டைன் ஸோ பண்றது உங்களால ரொம்ப வந்து ஒரு கஷ்டம். இடத்துல அட்டென்டிவா உட்கார வைக்க முடியல. உட்கார வைக்க ஓகே. முடியல. வேற சொல்லுங்கம்மா. ரெஸ்ட் ரூம் போறது அவங்க சொல்ல தெரியறதில்ல அவங்களுக்கு. ஆஹா. ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. அங்கே இதுலயே ஓகே ஓகே. பேரண்ட் வந்து வீட்ல போக வைக்காம ம். ஸ்கூலுக்கு அப்படியே அனுப்பிடுவாங்க. குழந்தை அழுகுது அப்படின்ட்டு சரி ஸ்கூல் கொண்டு போய் விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. ஆனா குழந்தைங்களுக்கு வந்து எல்கேஜி லெவல்ல நான் சொல்றேன் நானு. ஓகே. குழந்தைங்க வந்து அந்த ரெஸ்ட் ரூம் போறது ரொம்ப கஷ்டமா எத்தனை நினைக்கிறாங்க. மணிக்கு உங்களுக்கு ஸ்கூல் டைமிங் ஸ்டார்டிங்? 8:20 8:20க்கு 8:20க்கு. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள வந்து சீக்கிரமா தூங்க வைக்கிறதில்ல அவங்க. அவங்க வந்து எப்ப வேலை முடிச்சு வராங்களோ, அப்பதான் அந்த குழந்தைய வந்து தூங்க வைக்கிறாங்க. 11:30 மணி வரை அப்பா வர்ற வரைக்கும் நான் அப்பா பார்த்துட்டு தான், அவர் எத வாங்கிட்டு வர நான் சாப்பிட்டு அத பழக்கப்படுத்திட்டாரு அப்பா. ம். அதனால அவர் 11 மணிக்கு வந்தாலும், அந்த டைம் வரைக்கும் அந்த குழந்தைய முழிக்க வச்சுட்டு,
அந்த குழந்தை வந்து அத சாப்பிட்டு தூங்குறாங்க. அப்புறம் காலையில வந்து ஒரு 7:30க்கு தான் எழுப்புறாங்க. நல்லா தூங்கட்டும் அப்படின்ட்டு. 7:30க்கு எழுப்பி விட்டு ட்ரெஸ் மாத்தி விட்டு ரெஸ்ட் ரூம் போக வைக்கிறதில்ல. அப்படியே வந்து சீக்கிரமா ட்ரெஸ்லாம் மாத்தி விட்டுட்டு, ஏதாவது சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட வைப்பாங்க. சாப்பிடல அப்படின்னு சொன்னா ஒரு பாலு மட்டும் குடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. குழந்தை என்ன பண்ணும், அதே வந்து இங்க அழுதுட்டே வரும். எல்கேஜி ஸ்டார்ட்டிங்ல சொல்றேங்க. குழந்தை அந்த அழுதுட்டே வரும்போது, அந்த பால் மட்டும் குடிச்சிட்டு அந்த அழுகுறதுல என்ன ஆகும், அப்படி வந்தோடனே வாமிட் பண்ணிரும். எஸ் ஆமா. நெறைய அது பிகினர்ஸ்ல உண்டு. கண்டிப்பா. இல்லையா? வாமிட் வந்து அது அவங்க நினச்சுக்குவாங்க, பயந்துக்குவாங்க. ஒண்ணு மேம் சொன்ன மாரி அந்த 1 வீக் வந்து குழந்தைக்கு முடியல அப்படின்னு சொல்லி 1 வீக் லீவ் போட்டுருவாங்க. அப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து மறுபடியும் அதே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறனால, குழந்தைங்க அத வந்து கண்ட்ரோல் பண்ணவே அவங்களால முடியறதில்ல. அப்புறம் 1 வாரம் நாங்க வந்து அத கரெக்ட் பண்ணி வச்சிருப்போம். மறுபடியும் லீவ் போட்டுருவாங்க. என்ன கரெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க? குழந்தைங்க வந்து அந்த சரவுண்டிங்க்கு நாங்க பழக்கப்படுத்தி வச்சிருப்போம். ரைட். ஓகே. இந்த டைமுக்கு இந்த டைமுக்கு இது பண்ணணும். ஆஹா. கரெக்ட்டா வந்தோனே நாங்க ரெஸ்ட் ரூம் போக வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது ரைம்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுப்போம். மறுபடியும் ஸ்நாக்ஸ் சாப்பிட வைப்போம். அந்தந்த டைமுக்கு பண்ணணும் அப்படின்றத நாங்க ஃபாலோ பண்ணுவோம். அந்த கேஜி ஒரு லெவல்ல. சிஸ்டமேட்டிக்கா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அங்க ஒரு பிரேக் ஆயிடும். பிரேக் ஆயிரும். இந்த ஒரு சிக்கல்னால. ஆமாங்க. அதனால அந்த குழந்தைங்களால வந்து அத ஃபாலோ பண்ண முடியறதில்ல. அது உங்களுக்கு பெரிய சவாலா ஆமா. இருக்கு. இல்லையா? பேரண்ட் வந்து எங்களுக்கு கோஆப்பரேட் பண்ணா அந்த குழந்தைங்கள நாங்க சரி பண்ணிருவோம். சூப்பர். வேறங்க. சார் இப்ப வர காலகட்டங்கள்ல குழந்தைகளுக்கு காலை உணவு தர்றதில்லைங்க சார். ஓ! ஏன்? காலை உணவே ஒரு 50, 60% ஆஃப் குழந்தை பார்த்தீங்கன்னா, காலையில சாப்பிட ஏன்? வைக்கிறது ஏன்? இல்லைங்க. ஏன்? நேரம் ஆயிடுது, டைம் ஆயிடுது எதுக்கு அப்படின்னு. டைம் ஆயிடுது? குழந்தைய நைட்டு லேட்டா தூங்க வைக்கிறேங்க சார். என்னோட கிளாஸ்லயே ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா, 11:30க்கு தூங்க வைக்கிறாங்க. ம்ஹ்ம். ஒரு 10, 15 நாளா வந்து கிளாஸ்ல தூங்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நான் ஆ. அவங்ககிட்ட பேசுறப்ப தான் தெரியுது, குழந்தைய லேட்டா தூங்க வைக்கிறேங்கன்னு சொல்லி. அப்ப சொன்ன பின்னாடி தான் இப்ப ஒரு 8 மணிக்கு தூங்க வைக்க பழகியிருக்காங்க சார். ம்ஹ்ம். 8 மணிக்கு தூங்க வைக்க பழகியிருக்காங்க. காலையில கம்பல்சரி ஒரு இட்லியாவது குடுத்து ம்ஹ்ம். அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இல்லைன்னா நெறைய போட்டு குடுத்துர்றாங்க சார். ஏன்னு கேட்டா, "காலைல சாப்பிடுறது இல்லைங்க மேம்" அப்படின்ட்டு நெறைய போட்டு. மதியானம் எடுத்து துருத்தி ஆமாங்க விட்டுருங்க சார். நெறைய அப்படின்னு. நெறைய போட்டு குடுத்துர்றாங்க சார். ம்ஹ்ம். அது ரொம்ப சிரமமா இருக்கு. ஓகே. சூப்பர். அதனால காலை உணவு கண்டிப்பா குழந்தைகளுக்கு இருக்கணும். அது ரொம்ப மிஸ் ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது 12 ஹார்ஸ் எம்ப்டி ஸ்டொமக்கா இருக்குங்க. 8:00 ஆமா. குழந்தைய சாப்பிட வச்சு, மார்னிங் 8:00 வரைக்கும் 12 ஹார்ஸ் வந்து ஸ்டொமக் எம்ப்டியா இருக்கு. அதனால கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைகளுக்கு குடுத்து, ஒரு இட்லியாவது சாப்பிட வச்சு அனுப்பணும். அப்பதான் நாங்க டீச் பண்றது கண்டிப்பா அவங்களுக்கு ரீச் ஆகும். ஷூர். குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடமெண்ட்டா வர்றாங்க சார். முதல்ல ஃப்ரம் த பிகினிங் ஆ. குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கர பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எதுல? ஈவன் நம்ம உள்ள ஸ்கூல்ல என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமே நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க. ஆஹா. டீச்சர்ஸே அடிக்க வருவாங்க. ஒரு சில குழந்தைங்க கடிக்க கூட வருவாங்க. அந்த மாரிலாம் நாங்க நெறைய ஃபேஸ் பண்றோம் ஃப்ரம் த பிகினிங்ல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைங்கள என்னையா நீ வந்து மிரட்டுற நீ அப்படின்னு. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஆ. ஸோ அத வந்து நாங்க எடுத்தோனே அவங்க கிட்ட நாங்க ஃபோர்ஸவும் பண்ண முடியாது. ஆமா. அப்போ வந்து அவங்க கிட்ட நாங்க அவங்களுடைய லெவலுக்கு நாங்க இறங்கி நீங்க சைல்டிஷா கடிச்சிருவீங்களா? இல்ல சைல்டிஷா அவங்க கிட்ட இருந்து அவங்கள ஹக் பண்ணி, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி, அதுக்கப்புறம் பழக வைக்கிறதுக்கு ஒரு 10 டேஸ் to 15 டேஸ் கூட ஆகும். அந்த மாரி குழந்தைங்கள நாங்க கரெக்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் நாங்க ஃபேஸ் இல்ல, இது பண்றோம். இனிஷியலா வந்து இனிஷியல் ஸ்டேஜ். பட் ரெகுலராவே ஒரு பிரச்சனை இருக்குது. இப்ப நீங்க அது எப்படி அந்த சுத்திட்டே இருக்கிறவன் எப்ப உட்கார்றான்? எவ்வளவு நாள் ஆகுது? டேக்ஸ் டைம். சொல்லுங்களேன். சார் சுத்திட்டே இருக்கிறாங்க வருஷம் இல்ல ஃபுல்லா சார். அப்படின்னு. அவங்கள உட்காரவே வைக்க முடியாதுங்க. நின்னுட்டே தான் இருப்பாங்க. இல்லம்மா, இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அந்த வருஷம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கிறானா? அப்படிதான் இருக்காங்க சார். ஓ. இல்ல தேர் ஆர் சம் சில்ட்ரன் அவங்க சொல்ற பாயிண்ட் ஐ அக்ரி. அவங்க பேரண்ட்டும் அப்படிதான் சொல்றாங்க. வீட்லயும் நின்னுட்டே தான் இருப்பாங்க. நானும் பார்த்துட்டே இருப்பேன். எவ்ளோ நேரம் தான் நிக்கிறான். அவனுக்கு ஒரு டைம்ல கால் வலி வரும். உட்காருவான்னு பார்ப்பேன். உட்காரவே மாட்டான். நைட்டு தூங்கும்போது தான் அவனோட லெக் வந்து ஃப்ரீயா இருக்கு. அதுவரைக்கும் ரோம் பண்ணிட்டு இருப்பான். இல்லன்னா நின்னுட்டே தான் இருப்பான்ட்டு அவங்க மதரும் சொல்லியிருக்காங்க. இல்ல தேர் ஆர் சம் கிட்ஸ் நார்மலா பாத்தீங்கன்னா அந்த சிட்டிங் டாலரன்ஸ்னு சொல்லுவோம். உட்காருறதுங்கிறது சில கிட்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட். நார்மலா அப் டு கிண்டர்கார்டன், ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ள வி எக்ஸ்பெக்ட் சிட்டிங். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் கிளாஸ் ரூமில் உட்காரணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம். பட் இவங்க சொல்கிற கிட்டுங்கிறது ப்ராபப்ளி ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டாக இருக்கிற சான்சஸ் இருக்குது. இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, நைட் இவங்க சொல்கிறது மெயின் காமன் ரீசன் ரொம்ப லேட்டாக தூங்குறது, டிவி 1 hour மேலே பார்க்குறது, மோர் ஆஃப் மீடியா டைம், ஃபிஸி ட்ரிங்க்ஸ் எல்லாம் கலர் போட்டுட்டு அந்த ஃபிஸி ட்ரிங்க்ஸ், கலர்டு சாக்லேட்ஸ், அது எல்லாமே பிரெயினே ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் தூங்குறது 11:30 மணிக்கு, 8லேருந்து 2.5 hours பிஃபோர் பெட் டைம் நீங்கள் நல்லா எல்லாம் ஜம்மின்னு பார்த்துட்டு தூங்க வச்சுட்டு காலையிலனா ஜம்மின்னு தான் வருவாங்க. ஸோ தே ஹாவ் டு பி காம். ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு இது எல்லாமே கூட ரீசன்ஸ், ஆர் வி ஹேவ் டு ஆல்சோ ரூல் அவுட் அதர் ப்ராப்ளம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன கேட்டு இருக்கான்ல, இவங்க சப்போஸ் லீவ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க எங்க கூட உட்கார வைப்பாங்க அந்த குழந்தைங்க. போச்சு. அவன் ஒருத்தன் சுத்துறத பார்த்தோன்னே யூகேஜில எல்கேஜில இருக்கிற மற்ற குழந்தைங்களும்
சேர்ந்து சுத்த அப்ப அவங்க வாங்கடா சுத்துவோம் வாங்கடான்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. கண்ட்ரோல் பண்ணி நாங்க உட்கார வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த ரெஸ்ட் ரூம் போறது வந்துட்டு அது ஒரு ஜாலியாவே வச்சிருக்காங்க. எங்க இதுலலாம். ஆஃபன்லி போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு இப்படின்றதுக்குள்ள வருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. நிஜமாவே போறாங்களான்னு. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம போக்கூடாது. பிரேக் டைம்ல தான் போகணும்னு உட்கார வச்சா அன்னைக்கு கிளாஸ்லயே போயிருவாங்க. அங்க போயிட்டு காம்பவுண்ட் மேல ஏறுறது, வெளிய வேடிக்கை பார்க்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தூங்குறது. எத்தன மணிக்கு தூங்குறீங்கன்னா சில பேருக்கு தெரியாது. எந்த டைம்க்கு ஆமா தூங்குறோன்றது ஆமா தெரியாது. ஆமா ஆமா. அப்ப நான் ஒரு சும்மா அப்படியே கேட்டேன். யாரெல்லாம் சீரியல் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஓகே. அவங்க சொல்றாங்க, அந்த டைம் அதுக்கப்புறமா தான் தூங்குவோன்னா, அப்ப 11:00 மேல தான் தூங்குறாங்க. இப்ப இதுக்காகவே நம்ம எல்லா சீரியல் பார்த்து நினைக்கிறேன். இந்த டைம் இந்த காலையில என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் வரல அப்படின்னா, லேட்டா தூங்குனேன். காலையில லேட்டா எந்திரிச்சோம். அம்மாவும் தூங்கிட்டாங்க. அதனால ஸ்கூலுக்கு அனுப்பல. நெக்ஸ்ட் டே நாங்க எழுதுற ஹோம் ஒர்க் வந்துட்டு அப்படியே பெண்டிங் ஆயி வரும். நேயர்களே, நல்ல தலைப்பு. இந்த தலைப்பை ஒட்டிய அந்த செய்திகள், அந்த செய்திகளை ஒட்டிய இவங்களுடைய கேள்விகள், இந்த கேள்விகளை ஒட்டிய சில பதில்கள், இன்னும் கேள்விகளோட காத்துட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய போயிட்டே இருக்குது. இந்த அளவுல இந்த நிகழ்ச்சி இப்ப நிறைவு பெற இல்ல. இன்னும் தொடர்ந்து நாம நிறைய எபிசோட்ஸ் பேச போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேசிட்டே இருக்கிறாங்க. அதனால தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிய பார்த்துட்டே இருங்க. நீங்க ஒரு வாரம் மிஸ் பண்ணீங்கனாலும், இதனுடைய கன்டினியூட்டி வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். என்ன பேசுனாங்க அப்படின்னு. பட் ஓகே, நீங்க YouTubeல பார்க்கலாம். பட் எனிஹவ் நீங்க அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது, இது ஒரு பெரிய ஒரு 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 பாடம் ஒரு பாடத்தை, ஒரு தலைப்பை கற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.